குறை சொல்ல மாட்டேன், நான் குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. இப்படி நல்லா பாட்டு படிச்சவரோட தலையிலே இப்ப கொட்டிட்டு இருக்காங்களே. ஆமா அபி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் குறை சொல்றாங்கல்ல, அவர் இது பண்ணி இருக்க கூடாது, இது பண்ற தப்பு, அவர் வந்து விழுந்துட்டாரு, அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள குறை சொல்லி மட்டப்படுத்துறாங்கல்ல. ஜான் ஜெபராஜ் மனைவிக்கு நடந்த துரோகம் இந்த பெண்மணிக்கு நடந்திருந்தால் இப்படி சமூக வலைதளத்தில் வந்து பாடிக்கொண்டிருப்பாளா? இப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் ஊழியத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து. அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முழு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். அந்த ஜான் ஜெபராஜோட சாங்கை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நான் எதுக்கு பதிவிடுகிறேன்னா, அதாவது விஜயோட பாட்டு எப்படி இருக்குமோ, விஜயோட டான்ஸ் எப்படி இருக்குமோ, அதை எக்ஸாக்டாக அப்படியே காப்பி பண்ணி இவர் வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அதுதானே இந்த வீடியோவில் பார்க்கிங்க. ஒரு அந்த பாட்டை கேட்கலனாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அப்படி விஜய் மாதிரியே அவர் ஆக்ட் பண்ணி அப்படி ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து எல்லோரும் சினிமாவில் இருந்தால் விடுதலையாகி இயேசு கிறிஸ்து நோக்கி வராங்க. ஆனால் இப்படி இந்த இளைஞர்களை வந்து கவர்ந்து மறுபடியும் சினிமாவுக்குள் கூட்டி சொல்லிக்கின்ற இந்த ஜான் ஜெபராஜை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிதான ஒரு பிசாசின் மகனும் எவ்வளோ பெரிதான ஒரு கேட்டின் மகனாகவும் இருப்பான்னு பாருங்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை வஞ்சிக்கிற பிசாசு இதுதான். நான் போன வீடியோவில் கூறியிருந்தேன், அந்தி கிறிஸ்து வெளியே கிடையாது, அந்தி கிறிஸ்து உள்ளே தான் இருக்கான். கிறிஸ்துவ வேடம் போட்டுக்கிட்டு தான் வருவான், கிறிஸ்துவை காண்பித்துட்டு தான் வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அதை வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமா வந்து கூறுகின்றது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது வேதத்தினுடைய ஆழத்தையும் வேதத்தினுடைய மகத்துவத்தையும் நீங்கள் வந்து அறிந்து கொள்வீர்கள். கொரிந்தியர் 11:14 பாருங்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் வேதன தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்படிப்பட்ட சாத்தான்கள் நிறைய அலைந்து கொண்டிருக்கிறது. ஜான் ஜெபராஜ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் 99.99% ஒளியின் தூதத்தை தரித்துக்கிட்டு சாத்தானாய் சுற்றி திரிகிறார்கள். அவர்களை குறித்து நம்ம அந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஜான் ஜெபராஜ் எப்படிப்பட்ட ஒரு கேட்டின் மகன்கிறது இந்த வீடியோ வாயிலாகவே நாம் வந்து அறிந்து கொண்டோம். இந்த கேட்டின் மகன் ஒரு நல்லவன், ஒரு உண்மையான ஊழியக்காரன், இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவனோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு நிறைய லேடிஸ்கள், அப்படி நிறைய பெண் ஊழியக்காரிகள் எழும்பி உள்ளார்கள். இவர்கள் எல்லாருமே அந்தி கிறிஸ்துக்கள். இந்த அந்தி கிறிஸ்துக்களுக்கு யாருக்கும் நீங்கள் வந்து விசுவாசிகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பைபிள்ல எதுவுமே இல்லையே, அப்படி குறை சொல்றது ரைட்டு தான். இது ஒரு நல்ல கேள்வி தான். பைபிள் அழகாக ஒரு வசனம் இருக்குது, இந்த சிறியில் ஒருவரையும் அற்பமா என்னாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, நியாயந்திருக்கிற ஊழியத்தை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. நியாயந்திருக்கிறது இயேசு ஒருவர் தான், அவர் மாத்திரம் தான் நியாயந்திருப்பாரு. ஊழியத்துக்கு மனுஷங்க அழைக்கல அந்த ஊழியக்காரங்களை அழைச்சது கடவுள். அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, ஆண்டவர் அவங்களை விசாரிப்பாரு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க போய்கிட்டு மனுஷங்க நியாயந்திருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நியாயந்திருக்கிற ஊழியத்தை அந்த ஆண்டவர் யாருக்கும் அதை கொடுக்க முடியல. அது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களை குற்றவாளியை திருப்பதுக்கு நீ யார் சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் உங்களுக்கு எங்கேயும் தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தம்பி, இந்த வசனமும் இருக்குது, இது உன் கண்ணுக்கு தெரியலையா? 1 கொரிந்தியர் 6:2 எடுத்து வாசி. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? நீங்கள் தேவ தூதர்களை நியாயந்தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு வந்து பவுல் வந்து கேட்காரு. அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு தான் உலகத்தை நியாயந்தீர்க்கிற அத்தாரிட்டியை வந்து கொடுத்துருக்கார். அதையும் அதாவது இந்த வேத சத்தியம் வேதமே தெரியாமல் அப்படியே வீடியோ போடவும் நான் ஊழியம் பண்ணுறோன்ட்டு ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி வர்றவங்க அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. ஜான் ஜெபராஜை வந்து எல்லாரும் அவர் மனைவி விட்டு பிரிஞ்சிட்டார், எங்கே போய்விட்டார், மனைவியோட இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்ட உடனே இவங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த 2 பேர் வந்து பேசுகிறாங்க. இந்த 2 பேர் பேசுகிற இந்த 2 பேரும் வந்து அந்தி கிறிஸ்துக்கள். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் இவங்க உண்மையில் ஒரு நல்ல ஊழியக்காரிகளாக இருந்திருந்தானா என்ன சொல்லியிருக்கணும், ஜான் ஜெபராஜ் வந்து மனைவியோடு சேர்ந்து வாழணும். அதை சொல்லாமல் இப்படி மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு சொல்கிற எங்களை பார்த்து குறை சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர்கள் குறை சொல்லாத என்று ஜான் ஜெபராஜை குறை சொல்லியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஜான் ஜெபராஜ் தேவனால் உண்டானவன், தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லுகிற அந்த ஜான் ஜெபராஜை வந்து குறை சொல்லுகிறார். அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம். குறை சொல்றது பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடைச்சிடும். ஆமேன் சத்தமா சொல்லணும். சிலர் வந்து இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை,
உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு கூடாது. நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி இந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே. ஒருவேளை அந்த அம்மா பாடினது ஜான் ஜெபராஜ் தான் பாடிட்டாங்க போல், குறை சொல்லாத ப்ரோன்னு. அதனால் முதலாவது குறை சொல்கிறதுக்கு எச்சரிப்புக்கெலாம் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நீ கான்டெக்ஸ்ட் படி வேதத்தை படிக்கணும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், யோவான் 6:70 இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்லி யூதாஸை பார்த்து சொல்கிறாரு. இங்கே பார்த்து போய் நம்ம இயேசு கிறிஸ்து பாருங்கள் யூதாஸை பார்த்து குறை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கூடாது. அதனால் வேதம் நிறைய எச்சரிப்பை கொடுத்துட்ருக்கு. கள்ள ஓநாய்களுக்கு ஜாக்கிரதை இருங்கள், கள்ள தீர்க்கதரிசிக்கு ஜாக்கிரதை இருங்கள், அது ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வரும்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அத்தனை பேரும் ஆட்டுத்தோல் போர்த்தன ஓநாய். இவங்களை கடவுள் முதல்ல ஊழியத்துக்கு அழைக்கலை. ஆனால் இவங்களா தங்களை பிரபலப்படுத்தணும், தங்கள் அழகை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டுருக்காங்க. ஃபேம், பிரபலமாகணும், இதுக்காக தான் அந்த ஊழியத்தை வாங்க. இவங்க அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகள், இவங்க அத்தனை பேரும் பிசாசுகள் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. ஆகையால் எச்சரிப்பு வேறு, குறை சொல்வது வேறு. அதை வேதம் நம்ம கண்டஸ்டோடு படிப்போம். இப்போ அடுத்த ஒரு அம்மாவையும் நம்ம பார்த்துட்டு வரோம். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளாடி வந்திருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கும் சரியாக தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டா எங்கே பார்த்தாலும் அவரை பற்றிய சர்ச்சையான வீடியோ ஓடிட்டுருக்குது. அவருடைய சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத யாருமே போய் பார்க்கல. ஏதோ ஒரு நபர்கள், மனிதர்கள் சொல்வதன் மூலமாய் அவரை திட்டுறதும், தேவையில்லாமல் கற்பனையில் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்ணி பேசுகிறதும் தேவையில்லாத ஒரு காரியம். அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் காரியத்தை, உங்கள் வேலையை, அவங்க ஊழியத்தை பாருங்கள். மற்றவங்களை குறை பேசிட்டு இருக்கிறவங்களை கர்த்தரால் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்த முடியவே முடியாது. ஒருவேளை சுயபலத்தினால கொஞ்சமாக ஏதாச்சும் ஊழியத்தை செய்யலாமே தவிர கர்த்தர் பயன்படுத்துகிறபடி நம்மளால் ஊழியத்தை செய்யவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், மற்றவங்க கூட பேசுவோம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய குறைகளை பேசுவது தேவையில்லாத காரியம். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால தான் நமக்கும் அளக்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எழும்புவார்கள்னு பவுல் அப்போமே தீர்க்கதரிசனமாக அறிந்துதான் 1 கொரிந்தியர் 14:34 சொல்கிறார். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. ஸ்திரீகள் பேசினாலே எல்லாம் சீரழிந்து போயிடும், எல்லாம் சீர்கட்டுகளும் உண்டாயிரும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது 1 கொரிந்தியர் 14:34 சொல்லியிருக்கிறார். இப்பொழுது எக்ஸாக்டாக இப்போ கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஸ்திரீகள் மூலமாக அந்தி கிறிஸ்துகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜான் ஜெபராஜ் பண்ணுவது ஊழியமா? அதாவது அப்போனா இவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவிங்கிறத விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த அம்மாவுக்குள்ளே இருந்து பேசி கொண்டிருப்பது ஒரு அசுத்த ஆவி. ஏனென்றால் வேதவசனமுக்கு என்ன கூறுகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்றது. அப்போனா ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது யார் யார் கள்ள ஊழியர்கள், யார் யார் நல்ல ஊழியர்கள் நம்ம அறிஞ்சு கொள்வோம். அதனால் அப்படிங்கிறது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால ஜான் ஜெபராஜ் பண்ணுறது ஒரு அட்டூழியங்கிறது தெரியும். இந்த அம்மா ஜான் ஜெபராஜ் பண்ணுறது ஊழியமா? அது என்ன ஊழியம்? பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த அம்மா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்த அந்த 2 பேர், இவங்க எல்லாருமே யாருக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதை விசுவாசிகளே நீங்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்படி டான்ஸ் ஆடுறது, இப்படி கூத்தாட்டம் போடுறது, இருட்டுக்குள்ளே இருந்து ஆடுறது, இத்தனை பேரையும் இப்படி இது பண்ணுறது இந்த தேவ ஊழியமா? இயேசு கிறிஸ்து இப்படியா டான்ஸ் ஆடினார்? நீங்கள் எவ்வளோ பேர் தானே சாந்த குணத்துடனும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்துடன் நடந்து கொள்ளணும்னு வேதம் கூறுகிறது. இப்படி கூத்தாட்டம் போடவா வேதம் கூறுகிறது? அதனால் இதிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. இவங்களுக்குலேருந்து செயல்படுகிற அத்தனையும் அசுத்த ஆவிகள். அதனால் விசுவாசிகளே, இவர்கள் அத்தனை பேர் தான் அந்தி கிறிஸ்துக்கள். இப்போ நான் வீடியோவில் காட்டினது கொஞ்சம் சிலர் தான். ஆனால் இதை இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 99.99%. இப்போ நான் வீடியோ போட்டுக்கொண்டு இருந்தால் நான் அத்தனை வீடியோக்கள் நான் போட்டுக்கொண்டே தான் இருக்கணும். அதனால் விசுவாசிகளை, இந்த பிசாசுக்கு ஊழியம் செய்யும் இவர்கள் ஊழியத்திற்கு வர மேஜரான காரணம் ஒன்று பணம், இன்னொன்று பிரபலம். அதனால் விசுவாசிகளே, இந்த வீடியோவில் அத்தனை ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, பிசாசனுடைய ஊழியக்காரர்கள். அதனால் ஜாக்கிரதை, மனம் திரும்புங்கள்.